ஹர்திக் பாண்டியாவை ரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ் நிதிஷ்குமார் எடுத்துன்னு வருவீங்க. நிதிஷ்குமார் எங்க ஃபார்ம்ல இருக்கான்? நிதிஷ்குமாரோட ரெட்டியோட ரெக்கார்டு வந்து இந்த டொமஸ்டிக் சீரீஸ்ல அவ்வளவுதான் இல்ல. ஓப்பனா சொல்ல போனா டொமஸ்டிக் நாட் வெரி வெல். டொமஸ்டிக்ல அவன் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்க டொமஸ்டிக் ரெக்கார்டு ஓடியால அவன் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட்ல எதுவும் கிடையாது. டெஸ்ட்ல நல்லா ஆனா நான் வந்து இதுல வந்து வரும். நான் ரேட் பண்றேன்னுலாம் சொல்லல. ஆனா இப்போ டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிருக்காரு. ராமகிருஷ்ணா கோஷ் என்ன ஆனோம் 7 ஃபார் எடுத்துருக்கான ஒரு மேட்ச்ல நம்பர் 6ல ஒரு பையன் வந்து நீ யோசிப்ப நம்பர் 6ல 2 மேட்ச் 70 வச்சிருக்கான். 60 கிரைசிஸ் டைம்ல 70 வச்சிருக்கான். இன்னைக்கு 230 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனா அந்த பையன் 5 6 பேட்டிங் டிராப் அதுவும் டிராப் பவுலிங்கும் டீசன்ட். டிராப் அதுவும் டிராப் அப்படின்னா சொல்றது. இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறவங்க இந்தியாவில் யாரும் கிடையாது. இப்போ நீங்க அட்டிக் பாண்டியா எடுத்துட்டீங்க. அட்டிக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ் நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ டொமஸ்டிக்ல இருக்கிற பையனை சான்ஸ் கொடுக்க வேண்டியது தானே? இது நியூசிலாந்து சீரிஸ் தானே? இது வேர்ல்டு கப் மேட்ச் என்ன?